ஒண்ணுதானே கேக்குறேன், உண்மையை சொல்லுமா. எங்க அம்மா அப்பா எனக்கு நிறைய நகை நட்டுலாம் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல. பாவம் அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க. அதனாலதான் 8 பவுன் தங்கமும் மீதி எல்லாம் கவரிங்கா போட்டு விட்டாங்க. அப்பயே நான் சொன்னேன் எனக்கு இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு. ஆனா எங்க அம்மா அப்பா கேட்கவே இல்ல. அப்போ நீ தங்க மயில் இல்ல, கவரிங் மயில். கோமதி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மேடம், அவ பயத்துல என்னமோ சொல்றா. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்க பொண்ணு புட்டு புட்டு சொல்றா. வேற எதை பெருசா எடுத்துக்காதா. எங்களுக்கு எல்லாம் என்ன வேற வேலை இல்ல நினைச்சீங்களா? உங்களோட பொய்யான பஞ்சாயத்து தீக்குவா நாங்க இங்க இருக்கோம். சம்பந்தமே இல்லாம அவங்க மேல வீண் பழி போட்டுட்டே இருக்கீங்க. இவங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க எல்லாரும் உள்ள போக வேண்டியது இருக்கும். பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வந்தா நீங்க என்ன அதெல்லாம் தப்பா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களாலதான் நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தாலும் எல்லாரும் அதை தப்பா பாக்குறாங்க. நகையை வாங்கிட்டு கிளம்புங்க, மிச்சம் எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கலாம். இன்னும் எவ்வளவு விஷயம் தான் நீ மறைக்க போற மீனா? ராஜி டியூஷன் எடுக்க போன விஷயத்த மறைச்சு, சுகன்யா அரசியோட வாழ்க்கையில விளையாடினதையும் மறைச்ச, இப்போ தங்கமயில் நகை விஷயத்த மறைச்சிருக்க. இல்லத்த, வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வர வேண்டாம் தான் எல்லாத்தையும் மறைச்சோம். நல்ல வேலை அவ உண்மையை சொல்லிட்டா. இல்லன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளால எப்படி அவளுக்கு 80 பவுன் நகையை திருப்பி கொடுத்துருக்க முடியும்? அந்த கவரிங் நகையை வச்சுட்டு அவ என்ன ஆட்டம் ஆடி இருக்கா பாரு. வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என் நகையை எடுத்துக்கோங்க, என் நகையை வச்சு சமாளிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லவ மாதிரி பேசினா பாரு. அவன் மேல இருக்க கோவத்தை விட உங்க 2 பேர் மேலதான் எனக்கு கோவம் ஜாஸ்தியா இருக்கு. விடு கொழலி, அவங்களாம் இவ்வளவு கொடூரமான ஆட்களா இருப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி உட்காந்துருக்கா பாரு. பாக்கியம் சுமாரு, இவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தானே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நம்ம எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கோம். என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க. எனக்கு வேற வழி தெரியலமா. 80 பவுன் நகையும் தங்கம் தானே நான் சாதிக்கல, அந்த மாதிரி உனக்கு பண்றதுக்கு என்னவா? இனிமே நீ இந்த வீட்டுக்கு போவே முடியாது மயிலு. அவ்வளவுதான். என்னால இனிமேலாம் உன்னை வீட்டுல வச்சிருக்க முடியாது மயிலு. நீ கிளம்ப எங்கேயாச்சும். நான் எங்கம்மா போவேன்?